அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய சொற்களுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இதுவரை நாம் படித்திருக்கிற இலக்கண விதிகளையும் சேர்த்து அறிந்து வருகிறோம். அந்த வகையில் பக்ரா அத்தியாயத்தில் இதுவரைக்கும் 74 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு 75வது வசனத்தை பாருங்கள். 74 வரைக்கும் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், இஸ்ரவேலர்களுடைய அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பனி இஸ்ராயல்கள் உங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை உங்களுக்கு கண் முன்னாடி காட்டினாலும் அவங்க சரியாக நடந்து கொள்ளலை என்று சொல்லிட்டு கல் நெஞ்சம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கல்லுக்கு கூட அதில் ஈரம் இருக்கும், அது இவங்களுக்கு இல்லை என்கிற மாதிரி அல்லாஹ் 74வது வசனம் வரைக்கும் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். இது அவங்கள நோக்கி பேசிட்டு இப்போ அன்றைக்கு இருந்த முஸ்லீம்களை நோக்கி அல்லாஹ் கேட்குறான், அஃப தத்துமஊன ஐ யுமினு லக்கும். இந்த அஃப தத்துமஊனவில் இருக்குல்ல, அந்த அலிஃப் இருக்குல்ல, ஹம்சா, அது கேள்விக்குறிக்கு உரியது. அந்த ஃபா என்பது இந்த எனவேங்கிற அர்த்தத்துக்காக வரக்கூடிய ஒரு சொல்லு. தத்துமஊனங்கிறது அது ஒரு வருங்கால வினை சொல். எதனுடைய வருங்காலம்னா தமா என்று சொன்னால் ஆசைப்படுவது. தமான்னா ஒரு இன்னொருத்தரை பற்றி ஆசைப்படுவது. நம்மளாக சாப்பிட ஆசைப்படுற அந்த இதுக்கு தமான்னு சொல்ல மாட்டாங்க. இவன் நல்லா திருந்தனா நல்லா இருக்குமே, இவன் நம்ம பக்கம் வந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி பிறர் செய்கிறது ஒரு ஆசைப்படுவோம்ல, எதிர்பார்ப்போடு உள்ள ஆசை, அதுக்கு தமா என்று சொல்வார்கள். அப்போ தத்துமாவுன்னா நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். தத்துமாவுன்னா நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். இப்போ இந்த கேள்விக்குரிய சேருங்க. அஃப தத்துமஊன, நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இது கேள்விக்குறி. கேள்விக்குறியை பொறுத்த வரைக்கும் 2 இடத்தில் இந்த கேள்விக்குறியை பயன்படுத்துவாங்க எல்லா பாஷைகளையும். இது அரபி மொழி சம்பந்தப்பட்டது மாத்திரமில்லை, எந்த மொழியாக இருந்தாலும், நம்ம தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, இந்த கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அது 2 அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம கேள்வி கேட்டு அவன்கிட்ட பதிலை எதிர்பார்க்குறது. அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுதான் அதிகம். கேள்வியே எதுக்கு உள்ளது? பதிலை எதிர்பார்க்குறது தானே கேள்வி. சாப்பிட்டியான்னு கேட்குறோம். எதுக்காக கேட்குறோம்? சாப்பிட்டேன் சாப்பிடலன்னு ஏதாவது அவன் சொல்வதற்காக கேட்குறோம். சாப்பிட்டாயா என்று கேட்டால் அவன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவான். சாப்பிட்டேன், அல்லது சாப்பிடுவேன், இனிமேல் தான் சாப்பிட போகிறேன், ஏதோ ஒன்று சொல்லுவான்ல. அப்போ ஏதோ ஒரு பதிலை அவன்கிட்ட பெறுவதற்காக தான் கேள்வியை கேட்போம். இது ஒரு வகையான கேள்வி. அதே நேரத்தில் இடித்துரைப்பதற்காக வேண்டி என்ன செய்வோம்? ஒரு கேள்வி மாதிரி தோரணையில் கேட்போம். அது கேள்வி கேட்டு பதிலை எதிர்பார்க்கறதுக்காக சொல்கிறது இல்லை. அப்போ இவனுக்கு போய் உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்குறோம். ஒருத்தனை காட்டி இவனுக்கு போய் உதவி செய்யலாமான்னா செய்யலாமா கேள்வி பதிலாது. அந்த தோரணையில் விளங்குது செய்யாதுன்னு அர்த்தம். இவனுக்கு போய் அது இஸ்திஃபஹாமில் இன்கார்னு சொன்னால் அது செஞ்சிருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னத்தை போடுவோம்? கேள்விக்குறியிலே அந்த கருத்தை அடைக்கிடுவோம். அதாவது இவனுக்கு போய் உதவி செய்யலாமா என்ன அர்த்தம்? அவன் செய்யலாங்க அப்படி பதிலாக சொல்லுவான். அந்த ஸ்டைலில் விளங்கிடுவான். செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இவனுக்கு போய் செய்யலாமான்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ வார்த்தை என்னவாக இருக்கும்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கும். அதனுடைய கருத்து என்னவாக இருக்கும்னு கேட்டால் அதை இடித்துரைப்பதாக இருக்கும். செஞ்சிருக்கக்கூடாது, செய்யக்கூடாத ஒன்றை ஒருத்தன் செஞ்சிட்டான்னு சொன்னால், ஒருத்தன் செய்கிறான், ஒரு நல்ல மாணவனாக இருக்கான், நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருப்பான், ஃபெயில் ஆகிட்டான். ஏன்டா நீ போய் இப்படி ஃபெயில் ஆகிட்டியடா, ஏன் ஆகிட்டான்னு கேட்டால் விளக்கம் கேட்குறதா? நீ எல்லாம் அப்படி ஆகியிருக்கக்கூடாது, நீ எல்லாம் ஃபெயில் ஆகக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு கேள்வி தொனியில் நம்ம சொல்லுவோம்.
அவள் கேள்வி தொனியில் வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்னு கேட்டால் ஒரு தப்பானதை நாம் எதை தவறு என்று கருதுகிறோமோ அந்த ஒன்றை ஒருத்தன் செய்யும் பொழுது இதை நீ செய்யலாமா, இப்படிலாம் நீ செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்போம். இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டால் அவன் அது செய்யலாங்கன்னு அப்படியே சொல்லுவான். இல்லைங்க இனிமேல் செய்ய மாட்டேம்மா பதில். அப்போ நம்ம கேள்வி கேட்கல, நீ செஞ்ச தப்புண்டு இடுத்துரைக்கிறோம். அவன் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு என்ன செய்கிறான், திருந்திக்கிறான். குரானில் வந்து ஒரு கணிசமான இடங்களில் கேள்வி போடுற இடங்கள் வந்து கேள்வியாக இருக்காது. கணிசமான இடங்கள் இருக்கிறது, அது கேள்விக்கு பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டால் ஆமாம் படுறோம் படலைன்னு அந்த பதில் எதிர்பார்க்குறதுக்கு இல்லை. ஆசைப்படக்கூடாது. இவங்க திருந்துவாங்க, நீ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், நீங்கள் ஆசைப்படாதீங்க, நடக்காது, ஏமாந்து போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது. இந்த கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்கு எந்த ஒரு ஜவாபையும் அல்ல எதிர்பார்த்து இதை சொல்லலை. இது எல்லா பாஷையிலையும் கேட்குற மாதிரி என்ன செய்வோம், அந்த கேள்வி தோரணையில் கண்டிப்போம்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரியும் கேட்போம். சில நேரத்தில் அந்த கேள்வி தோரணையில் ஒரு கண்டனமோ ஒரு மறுப்போ தான் இருக்கும். இந்த இடம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் இவங்கள்ட்ட பதிலை கேட்குறதுக்கு எல்லாம் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம், அபத்தத்துவம் அவன நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, எதுக்கு ஆசைப்படுகிறீர்களா, அன் யுமினூ லக்கும், அன்னுங்கிறதுக்கு உள்ளது மஸ்தரா, அதாவது வருங்கால வினையில் அது வரும். வந்து ஒருமையாக இருந்தால் நசபு செஞ்சிடும், இருமை பன்மையாக இருந்தால் நூனை நீக்கிறோம், பெண்பால் நூனை வந்து நீக்காது. இதுதான் அந்த அன் என்ற வேலை. எல்ரிபு அன் எல்ரிப, எல்ரிபானி ஐன் எல்ரிபா, எல்ரிபூன ஐன் எல்ரிபு. இப்போ அன் என்கிற வார்த்தை எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் அது வருங்கால வினையில் வந்து நசபு செய்யும். நசபு செய்கிறதுக்கு அடையாளமாக தான் யூமினூனன்ற அந்த நூன் வரல. யூமினூன் இருக்குல்ல, யூமினூ என்ற சொல்லுடைய ஒரிஜினல் வடிவம் என்ன, யூமினூன, யூமினூ யூமினானி யூமினூன என்பது அதனுடைய வடிவம். அந்த நூன் எதனால் போயிடுச்சு, இந்த அன் என்கிற சொல் வந்ததுனால போயிடுச்சு. இது நசபு செஞ்சிருச்சா, அது என்ன அர்த்தத்துக்கு இதை கொண்டு வருவாங்க, இது ஆமில் விஷயம். இது அன்கிற வார்த்தை வந்து நசபு செஞ்சிருச்சு வருங்கால வினையில், இது அமல் விஷயம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால் அந்த அன் சேர்த்தா என்ன மீனிங் நமக்கு வரும், வருங்கால வினையாக இருக்குது, எழுதிரிப்போன் இருக்குது, அது அடிப்பான் அடிக்கிறான்ட்டு அந்த அர்த்தத்துக்கு அது வருது. இந்த அன்னை கொண்டே ஒட்டின உடனே அதில் என்ன விதமான அர்த்தத்தை மாற்றி விடும் என்று கேட்டால் அது மஸ்தராக ஆக்கும். இந்த அன்னுக்கு பேர் அனில் மஸ்தரியா, மஸ்தருடைய அண்ணுன்னு பேர். இதுக்கு இப்போ அன்னுக்கே பேர் சொல்லுவாங்க. வெறுமனே நம்ம அன்னு என்று சொன்னாலும் இந்த அன்னுக்கே பேர் என்ன வச்சுக்கிறாங்க, அன் அல் மஸ்தரியா, அனில் மஸ்தரியான்னு சொல்லுவாங்க. மஸ்தராக ஆக்கி விட்ரும். மஸ்தர் ஆக்கி விட்றன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் எல்ரிபு அடிப்பான். எல்ரிபுல என்ன லமீர் இருக்குது, அவன்கிறது இருக்கா, சரி. இந்த அன் வந்தவுடனே அன் எல்ரிப என்றால் லர்புஹு அவனுடைய அடித்தல். மஸ்தர் ஆக்கிறேன், மஸ்தர் ஆக்கிறதோட அதில் உள்ள லமீரையும் சேர்த்துக்கிறேன். வெறுமனே அடித்தல்னு கிடையாது. ஐ எல்ரிபூன்னு வருதுல, அவர்கள்னு வந்துருச்சுல, லர்புஹும் அவருடைய அடித்தல். அன் அல்ரிப லர்பி என்னுடைய அடி. அல்ரிபனா நான் அடித்தேன்னு தான் அர்த்தம், நான் அடிப்பேன். அல்ரிபுங்கிறது தன்னிலை ஒருமை. அன் அல்ரிப போட்ட உடனே என்னுடைய அடித்தல் அல்ல என்னுடைய அடி. அன் அல்ரிபான்னு போட்டால் லர்புனா எங்களுடைய அடி. அப்போ வந்து இந்த அன்கிறது என்ன செய்யும்னு கேட்டால் ஒருமையில் வரும்போது மஸ்தரோட இந்த ஒருமையில் அமீர் சேர்த்துக்கணும். லர்புஹு எல்ரிபாண்டு வருது, லர்புஹுமா அன் வந்துருச்சுன்னா. எல்ரிபூண்டு வருது, ஐ எல்ரிபூ, அப்போ லர்புஹும். அன் தல்ரிப லர்புஹா, அன் தல்ரிபா லர்புஹுமா, அன் எல்ரிபுன லர்புஹுன்ன, ஹுன்னை சேர்த்துக்கணும். அன் தல்ரிப லர்புக்க முன்னில் தானே, அன் தல்ரிப லர்புக்க உன்னுடைய அடி. அப்போ அன் தல்ரிபா லர்புக்குமா, அன் தல்ரிபு லர்புக்கும், அன் தல்ரிபி லர்புக்கி, அன் தல்ரிபா லர்புக்குமா, அன் தல்ரிபுன லர்புக்குன்ன, அன் அல்ரிப லர்பி.
அந்நல்ரிப லர்புனா இப்படி மஸ்தர் ஆக்குறதுன்னு சொன்னால் வெறுமனே ஒற்றையம்மாள் மஸ்தர் மட்டும் சொல்லக்கூடாது, லர்பு மட்டும் சொல்லக்கூடாது, லர்பும் அது லமீரும் சேரணும். அப்போ யூமினுன்னா ஈமானுகும், யூமினுடைய மஸ்தர் என்ன ஈமான். அப்போ ஆமனை ஈமான் ஆக்கிடணும். ஈமான் மட்டும் அல்ல இந்த சொல்லுக்குது, அன் வந்ததுனால யூமினு என்பது ஈமான்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். ஆனால் ஈமான் மட்டும் உள்ள அர்த்தம் வரக்கூடாது. அந்த யூமினுவில் ஒரு லமீர் இருக்குல்ல, யூமினு யூமினானி யூமினூன, அப்போ ஹும் இருக்கும். யூமினு என்பதில் ஹுவ இருக்கும், யூமினானியில் வந்து ஹுமா இருக்கும், யூமினூனாவில் வந்து ஹும்ங்கிறது இருக்கும். அப்போ என்ன செய்யணும், யூமினுன்னா ஈமானுகும் ஈமானகும் நசபு செய்கிற இடம் பாருங்க. அதைத்தான் ஆசைப்படுகிறீர்கள் வருதில்ல. அப்போ தத்துவமான நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, யூமினு அவர்கள் நம்பிக்கை கொள்வதை, அவர்கள் நம்பிக்கை கொள்வதை மஸ்தர் ஆக்கிட்டு பாருங்களேன். நம்பிக்கை கொள்வதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா. அப்போ வந்து அவங்க நம்பிக்கை கொள்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறதுக்கு அது வருது. அப்போ அஃபத்தத்துமாவுன நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, யூமினு அவர்கள் நம்பிக்கை கொள்வதை ஆசைப்படுகிறீர்களா. யூமினுங்கிறது மஸ்தர் ஆக்கி மஃபூலுடைய இடத்துக்கு வந்துடும். எதை ஆசைப்படுறது, அஃபத்தத்துமாவுனங்கிறதுல ஃபாயில் உள்ளே இருக்குது, நீங்கள்ங்கிறது. நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா எதை, யூமினு ரெண்டும் சேர்ந்து மஃபூலு, ரெண்டும் சேர்ந்து எப்படி மஃபூலாக வரும்னா அது மஸ்தர் ஆக்கி பாருங்கள் மஃபூல் ஆகிரும். அப்போ அஃபத்தத்துமௌன நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, ஈமானகும் ஈமானகும் அவர்களுடைய ஈமானை, அவர்கள் நம்பிக்கை கொள்வதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா அப்படின்னு வந்துருச்சா. நீங்கள் அவங்க நம்பிக்கை கொள்வாங்கன்னு நீங்கள் ஆசைப்படாதீங்கன்னு அர்த்தம். இது கேள்வி கேட்டு பதில் பெறுவதற்குரியது அல்ல. நீ செஞ்ச தப்பு, நீ ஆசைப்படுறது வேஸ்ட்டு, நடக்காது அப்படிங்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். யூமினுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா லக்கும்னு வந்திருக்கு. யூமினு லக்கும் அப்படின்னு வருது. இந்த லக்கும்னு வந்துச்சுன்னா பொதுவாக இந்த ஆமன என்பதற்கு வந்து என்ன சொல்லு வரணும் மஃபூலில். ஆமனன்னு சொன்னாலே என்ன வந்துடணும், அதில் பே தான் வரணும். ஆமன்து பில்லாஹி, ஆமன்து நம்பினேன், பில்லாஹி இந்த பி தான் வந்து மஃபூலில் பே சேர்த்துருவாங்க. ஆமனன்னு வந்துட்டால் என்ன வந்துடுறேன், பே வந்துடும். அப்போ ஆமன்து பில்லாஹி, ஆமன்து பில் மலாய்கத்தி, யூமினூன பில் கைபி நம்புவார்கள், பில் கைபின்னு தான் வரும், அல் கைபுன்னு வராது, பே சேர்த்துடணும். ஆமனங்கிற ஒரு சொல்லை போட்டு நம்பிக்கை கொள்றதுன்னு இருக்குல்ல, நம்பிக்கை கொள்ளுங்கிற ஒரு சொல்லை போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து மஃபூல் ஒன்று போட முடியல. எதை நம்பிக்கை கொள்வது, நம்பிக்கை கொள்றதுன்னா எதை அல்லாவன்னா பில்லாஹின்னு தான் சொல்லணும். மலாய்க்கத்துக்களை நம்பிக்கை கொள்றதுன்னா ஆமன்து பில் மலாய்க்கத்தின்னு தான் சொல்லணும். வேதத்தை நம்புறது என்று சொன்னால் ஆமன்து பில் கிதாபி என்று சொல்லணும். அப்போ ரசூல்மார்களை நம்புறதுன்னு சொன்னால் ஆமன்து பிர் ருசுலி, ஆமன்து பில் யோமில் ஆஹிரி, இப்படி பே சேர்ந்துக்கிறோம். அப்போ ஆமனை என்று வந்தாலே அதுக்கு என்ன வரணும்னு கேட்டால் அதுக்கு வந்து பே தான் வரணும். இங்கே என்ன வந்திருக்குன்னா யூமினு லக்கும்னு வந்திருக்குது, யூமினு லக்கும். அப்போ அந்த லக்கும்னு வந்த உடனே அப்போ அந்த அர்த்தத்தில் வரலன்னு நினைக்கணும். யூமினு என்பதுக்கு வந்து ஈமான் கொள்வது தான். ஈமான் கொள்றதுனாலும் எதை ஈமான் கொள்றதுன்னா லக்கும், உங்களை ஈமான் கொள்றதுன்னா நம்மளை எப்படி ஈமான் கொள்வான் அவன். ஈமான் கொள்றதுன்னா நம்பிக்கை கொள்வது. நம்பிக்கை கொள்வது என்பது எது சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களை தானே சொல்லணும். அல்லாவை நம்புறது, வானவர் நம்புறது, இந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அதை நம்புவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலான்னா அதை வரணும். இப்போ என்ன அர்த்தம் வருதுன்னா யூமினு லக்கும் உங்களை நம்புவார்கள்னு அர்த்தம் மாதிரி வருது. அப்படி அர்த்தம் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம், லாம் வந்துட்டதுனால இது என்னன்னு கேட்டால் இரண்டாவது ஒரு காரணமாக மஃபூலாக வைத்துக்கொள்ளணும். எப்படி, யூமினு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, பில்லாஹி நாங்கள் மறைச்சி வச்சுக்கிறோங்க. பில்லாஹி அல்லாவையும் ரசூலையும் அந்த என்ன வேணாலும் நம்ம ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கணும். ஏன்னா யூமினுக்கு வந்து லாமு வராது. யூமினு என்பதற்கு என்ன வரக்கூடாது, எதை நம்புகிறோமோ அதை சொல்கிற இடத்தில் லாமு வரக்கூடாது, பே தான் வரணும். அப்போ யூமினு பில்லாஹி அல்லாவை நம்புவார்கள் என்று ஆசைப்படுறீங்களா, யூமினு பில் ருசுலி பி முகமதின் முகமதை நம்புவார் என்று ஆசைப்படுகிறீர்களா
அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சு நிற்கிது. வழங்குதா? ஐயூமினுக்கு வந்து அந்த மஃபூலுடைய இடத்தில் இந்த லாம் வரல, வேறு ஒன்றுக்கு வந்திருக்குது. அப்போ ஐயூமினு என்றால் நம்மளை போய் நம்புவான், நம்மளே நம்புவான் அவன். யூமினு லக்கும்னு சொன்னால் நம்மளையா நம்புவான்? இவங்கள மனிதர்களை நம்புறது என்ன இருக்குது, அந்த அர்த்தத்தில் வரல. அப்போ வந்து அப்போ தத்துமோன்னு ஆசைப்படுறீங்களா? ஐயூமினு அவர்கள் நம்புவார்கள் என்று ஆசைப்படுகிறீர்களா? எதை நம்புவார்கள் சொல்லப்படலை, நமக்கு விளங்குது. எதை நம்புகிறோம்? இஸ்லாத்தில் வந்து குரானில் வந்து நம்புறதுன்னா எதை பற்றி பேசப்படும்? அல்லாவை நம்புறது, மலக்கை நம்புறது, வானவர் நம்புறது, ஆகரத்தை நம்புறது, மர்மையை நம்புறது, விசாரணையை நம்புறது, சொர்க்க நரகத்தை நம்புறது, எதை நம்புறது? அப்போ ஐயூமினுன்னா நம்ப வேண்டியவைகளை நம்புதல். வழங்குதா? அப்போ ஐயூமினு என்பதற்கு என்ன சொல்லப்படலை? மஃபூலு. இந்த லக்குங்கிறது மஃபூல் கிடையாது. ஐயூமினு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? சரியா? சொல்லி பார்த்துட்டு லக்கும், இந்த லக்குங்கிறது உங்களுக்காக, உங்கள் முகத்தாட்சணத்துக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி அவன் நம்புவானா? அவனுக்கு நெசமாகவே நம்பிக்கை வந்தால் நம்புவானே தவிர நீங்கள் சொல்கிறதுக்காக வேண்டி நம்பிடுவான் அவன். அந்த அர்த்தம். ஐயோ மினு லக்கும்னா உங்களை நம்புறன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்காக நம்ப வேண்டியதை அவன் நம்புவான் என்று ஆசைப்படுறீங்களா? அதனால் அந்த லக்குங்கிறது எதுவும் சேரக்கூடாது. உங்களை நம்புவார்கள்னு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. நம்மளை நம்புறதுல என்ன இருக்கவன் அதில் வேலை இல்லை. உங்களுக்காக அவங்க ஈமான் கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போய் சொல்கிறீங்க அவங்க முகத்தாட்சி வேண்டி, சரிங்க நான் நம்புகிறேன் அப்படி நம்புவாங்கள்ல. ஒருத்தன் வந்து அல்லாவை நம்ப சொல்கிறான், ஒருத்தன்ட்ட போய் அல்லாவை நம்புகிறாங்க, நீங்கள் சொல்கிறக்கா நம்புகிறாங்க அப்படிங்கிறான். அவன் நம்புறது அல்லா தான். எதற்காக நம்புகிறேங்கிறான்? நான் சொன்னதுக்காக நம்புகிறேங்கிறான். அந்த மாதிரி அர்த்தத்துக்கு இந்த லாம்பை போட்டுக்கிடலாம். அப்போ யூமினும் அவர்கள் நம்புவார்கள் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்போ எதை நம்புவார்கள்ங்கிறது சொல்லப்படலை. ஆனால் நம்ம இந்த ஈமான்கிற சொல்லுக்கு என்ன வரணும்? பே தான் வரணும். அதனால் இந்த இடத்துல இந்த பே உள்ளது வராதனால வேறு ஒன்று தான் மறைஞ்சு நிற்குது. ஐயோமினு பில்லாஹி ஒரு ரசூலின்னு வச்சுக்கிறோங்க. அது ரெண்டு தானே பஞ்சாயத்து, மற்றெல்லாம் பிரச்சனை இல்லையா? அல்லாவே ரசூலை நம்புகிற ரசூல் தான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் கூட நம்பினாங்க. ஐயோமினு அந்த ரசூலை நம்புவார்கள் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? லக்கும் உங்களுக்காக, நீங்கள் சொல்வதற்காகன்னு அர்த்தம். உங்களுக்காகனா நீங்கள் போய் அவன்கிட்ட சொல்கிறீங்கல்ல, அதில் முகத்தில் நாளைக்கு முடிக்கணும்ல, அதுக்காக வேண்டி நம்புவான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஈமான் கொள்வான்னு நினைக்கிறீர்களா? அப்போ உங்களுக்காக இந்த லாபம் வந்தது என் பே தானே வரணும்னு கேட்கக்கூடாது. பே தான் வரணும். இங்கேயும் பே தான் வந்திருக்குது, அது ஒளிஞ்சிருக்குது. சரியா? அவ தத்துமோன்னு ஆசைப்படுறீங்களா? ஐயுமினும் அவர்கள் நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புவார்கள் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஐயுமினுன்னா ஈமானகம், அவர்கள் ஈமானை ஆசைப்படுகிறீர்களா? லக்கும் உங்களுக்காக வேண்டி ஆசைப்படுகிறீர்களான்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஆசைப்படுறீங்கன்னா என்ன? கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஆசைப்பட்டுறாதீங்க, இவங்க தேரவே மாட்டாங்கன்ற அர்த்தத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஓ கது காண ஃபரீக்கும் மின்ஹும். ஃபரீக்குன்னா கூட்டம்னு அர்த்தம். ஃபரீக்குன்னா என்னதான்? ஃபரீக்குன் ஒரு கூட்டம், ஃபிர்கத்துன் ஒரு கூட்டம். ஒரு பல கூட்டங்களை பிரிஞ்சு கிடக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு பிரிவுக்கும் பேர் என்ன? ஃபரீக்குன். இது ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம்னு பிரிக்கிறோம்ல. இப்போ வந்து பல இயக்கங்கள் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒரு ஃபரீக்குன்னு சொல்லலாம். அது ஒரு ஃபரீக்கு. இவங்க ஒரு ஃபிர்கத்து என்றும் சொல்லலாம். இவங்க ஒரு ஃபிர்கத்து, அவங்க ஒரு ஃபிர்கத்து, இவங்க ஒரு ஃபரீக்கு, அவங்க ஒரு ஃபரீக்குங்கலாம். பல குழுக்களாக வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு குழுவை பிரித்து சொல்வதற்குள்ள வார்த்தை என்ன? ஃபரீக்குன். ஃபரக்கண்டாலே பிரிகிறதானே, ஃபரக்கண்டா பிரிந்தான். ஃபரீக்குன்னா பிரிந்திருப்பவர்கள், கூட்டம்னு கருத்து அர்த்தம். ஃபரீக்கும் மின்ஹும், மின்ஹும்னு அவர்களில். அப்போ கதுக்கான இருந்தார்கள், கது வந்ததுனால உறுதியாகன்னு வந்துடும். கது என்பது ரெண்டு அர்த்தம் வரும். வருங்கால வினையில் வந்துச்சுன்னா சில வேலைன்னு அர்த்தம் வந்துடும். சென்ற கால வினையில் வந்துச்சுன்னு சொன்னால் உறுதியாகன்ற அர்த்தம் வந்துடும். கது நசர உறுதியாக உதவி செஞ்சான். கது என்சுரு சில நேரம் உதவி செய்வான். ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா? கது நசர என்றால் உறுதியாக உதவி செஞ்சான். கது வந்து சென்ற காலத்தில் வந்துச்சுன்னா உறுதியாக உதவி செய்கிறது. கது என்சுரு சில நேரத்தில் உதவி செய்வான்னு வரும். இங்கே எந்த காலத்தில் வந்திருக்கீங்க? காணங்கிறது நாக்கிசான ஒரு குறையுடைய ஃபேலாக இருந்தாலும் அது சென்ற கால வினை. சரியா? அப்போ கது காண ஆயிருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். ஃபரீக்குன்
ஒரு கூட்டம், மின்ஹும் அவர்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள். என்னவாக இருந்தார்கள்? ஆகியிருந்தார்கள். என்னவாக இருந்தார்கள்னா யஸ்மஊன, சமிஅனா என்ன அர்த்தம்? சமிஅ காதால் செவியுறுதல், கேட்குறது. யஸ்மஊனா கேட்பவர்களாக, கேட்கறதுனா இப்படி கையேந்தி கேட்குறதுனா அப்படி வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக செவியுறுவன்னு வச்சுக்கிறோம். யஸ்மஊன செவி மடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை செவி மடுத்தார்கள்? கலாம் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய பேச்சை செவி மடுப்பவர்களாக இருந்தார்கள். இவங்க ஏன் வரமாட்டாங்கன்னு சொல்கிறவங்க காரணம் சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் இவங்க ஈமான் கொள்வாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ஆசைப்படுறீங்களா நீங்கள், அது நடக்காது அப்படின்னு சொல்கிறான்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இவங்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டவங்க, கேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்கன்னு வைங்க, அந்த அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டுருவாங்களா, கேட்டு விட்டு சும்மா பிறகு யுஹர்ரிஃபூனஹு அதை மாற்றி விடுவார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்வது குர்ஆனை சொல்லலை, குர்ஆனும் அல்லாஹ்வுடைய கலாமு தான். அவங்களும் ஒரு வேதம் வச்சுருந்தாங்க இல்லையா, தௌராத்து இன்ஜீல் என்ற வேதங்கள் இருக்கும்ல, அதுவும் கலாமுல்லா தானே. இவங்க திருத்தினது போனதான் கழித்து பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் கலாமுல்லா தான். அப்போ கலாமுல்லாவை அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டுட்டு ஏன் குர்ஆன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, குர்ஆன் அவங்க இப்படி மாற்றுவாங்க. குர்ஆன் தான் நம்ம மனப்பாடம் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறோமே, குர்ஆனில் உள்ளதை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு முடியாது. எதை மாற்ற முடியும்? அவங்கள்ட்ட இருக்கிற வேதத்தை மாற்றலாம். ஏன்னு கேட்டால், அந்த வேதங்களை பொதுமைப்படுத்தி அவங்க வைக்கலை. இப்போ தான் பிரிண்ட் பண்ணிலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த காலத்தில் அந்த யூத பாதிரிமார்கள் மாத்திரம்தான் அந்த வேதத்தை படிப்பாங்க, மக்களுக்கு அது சென்றடையாது. பிரச்சனை வரும்போது இந்த வேதத்தில் அப்படி தான் இருக்கும், மகன் நம்பிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ஒரு கலாமை பார்ப்பாங்களா, கேட்டு வர்றான்னா ஒரு பதில் சொல்லணும், அவனுக்கு பதிலுக்கு தகுந்தவாறு விஷத்தை மாற்றி விட்ருவாங்க. இப்படி தான் அந்த தௌராத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றுறதுன்ற வந்ததுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இங்கே குர்ஆனில் மாற்றலை, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இப்படி மாற்றுவாங்க. மாற்றினா தான் நம்ம மாட்டிக்கிறவாங்கல்ல, நம்ம தான் பொதுமைப்படுத்தி வச்சுருக்கிறோமே. குர்ஆனை எல்லோரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க, தொழுகையில் ஓதுகிறோம், அந்த மக்கள் நிறைய பேர் ஹிஃப்ல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் மாத்திரு கலாமுல்லாங்கிற சொல்லுக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருந்தாலும், குர்ஆன் உள்பட அல்லாஹ்வுடைய கலாமையெல்லாம் குறித்தாலும், இந்த மாற்றினாங்கன்னு வருதில்ல, அதை வச்சு தான் அர்த்தம் செய்யணும். அப்போ மாற்றினார்கள்னு வர்றதா இருந்தால் இது அந்த கலாமுல்லாக்கு அர்த்தம் இது இல்லை. எதுதான் அர்த்தம்? அவங்க வச்சுருந்த கலாமுல்லா தான். அவங்கள்ட்ட ஒரு கலாமுல்லா இருந்தது, அதுலேயும் சில விஷயங்கள் வரலாற்றுன்னு வந்த விஷயங்கள்லாம் இருந்தது. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கேட்பாங்க. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இது இப்படி மாற்றி விட்ருவோம், இது லாபமாக இருக்குது, இந்த வசனத்தை இப்படி மாற்றிட்டோம்னா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆதாயத்துக்காக செய்வாங்க. அப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள், அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள்னு நீங்கள் உங்களுக்காக வேண்டி அவங்க நம்பிக்கை கொள்வதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? படாதீங்கன்னு வச்சு முடிச்சிடணும். ஏன்னு கேட்டால், கதுக்கான உறுதியாக ஆகியிருந்தார்கள், ஃபரீகுன் மின்ஹும் அவர்களில் ஒரு கூட்டம், ஃபரீக்குண்டா கூட்டம், மின்ஹும்டா அவர்களிலிருந்து ஒரு கூட்டம்னு சொல்ல தேவையில்லை, தமிழுக்கு அப்படி சொல்கிறது இல்லை. அவர்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள். என்னவாக இருந்தார்கள்? யஸ்மஊன, கானவுக்கு அந்த ஹபர், அந்த வாக்கியம் அப்படி ஹபர். கான ரெண்டு வரும்ல, ஜெயிது நல்லவனாக ஆகிவிட்டான். ஜெயிது ஆகிவிட்டான்னா என்னவோ ஆகிட்டான், நல்லவனாக. அந்த நல்லவனாகங்கிற இடத்துல உள்ளது ஹபர். அந்த இடத்துல யஸ்மஊன அந்த வாக்கியம் அப்படி வந்திருக்குது. கதுக்கான ஃபரீகுன் அவர் ஒரு கூட்டம் ஆகிவிட்டார்கள். என்னவா ஆகிட்டாருங்க? யஸ்மஊன கலாமல்லாஹி, அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பவர்களாக இருந்தார்கள். கேட்பவர்களாக இருந்ததில் தப்பு இல்லை, கேட்பவர்களாக இருந்து சும்மா பிறகு யுஹர்ரிஃபூனஹு, ஹூங்கிறது கலாமுல்லா, ஹூண்டா அதைன்னா கலாமல்லாஹி அல்லாஹ்வுடைய கலாமை. சும்மா பிறகு யுஹர்ரிஃபூனஹு அதை ஹர்ரஃபனா மாற்றுறது, இருக்கிறது உன்னோட கொண்டு மாற்றி வைக்கிறது. யுஹர்ரிஃபூனஹு பிறகு அதை மாற்றி விடுகிறார்கள். மாற்றும் கூட்டம் அவர்களில் இருக்கிறார்கள், ஆகிவிட்டார்கள். இப்படி மாற்றின எப்படி திருந்துவான்? எவன் திருந்துவான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கலாமை அப்படி நம்புகிறவன் திருந்துவான்.
அல்லாவுடைய கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டவன் ஆதாயத்துக்காக வேண்டி வேறு ஒன்றை மாற்றி வைப்பான் என்று சொன்னால் அவன் எப்படி நீங்கள் ஈமான் கொள்ளும் நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் சொல்கிறக்கா நம்புவான் அவனுக்கு அந்த வேதத்தின் மீது அல்லாவுடைய வேதம்ன்ற நம்பிக்கை கிடையாது. அல்லாவுடைய வேதம்னு நம்பினாண்டா அதில் கை வைப்பானா? கை வச்சிருந்து அவன் என்ன விளங்கியிருக்கிறான்? இது நமக்கு ஒரு அமுத சுரபி சம்பாதிக்கிறதுக்கு உள்ள ஒரு புஸ்தகம், இதை வச்சு நம்ம சம்பாதிக்கலான்ட்டு நம்பியிருந்தானே தவிர அது அல்லாவுடைய வேதம்னு நம்பின எவனாச்சும் அதில் கை வச்சு மாற்றுவானா? மாற்றினாங்கல்ல. அது எல்லாம் சொல்லி காட்டுறான். கதுக்கான ஃபரீக்கும் மின்ஹும், அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஆகிவிட்டார்கள். என்னவாகிட்டார்கள்? யஸ்மூன கலாம் அல்லாஹி, அல்லாவுடைய கலாமை செவியுற்று சும்மா பிறகு யுஹர்ரிஃபூனஹு, அதை மாற்றுபவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாவுடைய கலாமை செவி விட்றாங்க. செவியுற்றாருன்னு உடைச்சிட வேண்டிய சும்மா அத்துப்புட எழுத்து வந்திருக்கிறதுனால, சும்மண்ட அத்துப்பு தானே அது வர்றதுனால செவியுறுகிறார்கள் அது முடிச்சிடாம யஸ்மூன கலாம் அல்லாஹி, அல்லாவுடைய கலாமை செவியுற்று சும்மா யுஹர்ரிஃபூனஹு, பிறகு அதை மாற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அத்துப்புண்டை அப்படி கோர்க்கமில் கொண்டு போய் ஆகிட்டாங்க. எதுக்கு பிறகு மாற்றுறாங்க? சில நேரத்தில் விளங்காமல் கூட மாற்றிடுவாங்க. விளங்கிக்கிட்டு மாற்றினாங்க இவங்க. சில இடத்துல விளங்காமல் என்ன செய்கிறது, இல்லை இப்படி தான் அந்த வசனம் இருந்திருக்கு மேலே இருக்குன்னு அப்படி மாற்றுறது. இவங்க எப்படி மாற்றினாங்கன்னு கேட்டால், மின் பாதி மா அக்கலூஹு, அக்கல்னா விளங்குறது, அக்கல் புத்திங்கிறோம்ல, ஆக்கலுங்கிறோம்ல. அப்போ அக்கலூஹுன்னா விளங்குறது. மா அக்கலு பன்மை சென்ற காலவினை. அக்கலூஹு அதை விளங்கிய பிறகு, மின்பாதி மா அக்கலூஹு விளங்கியதற்கு பிறகு அதை மாற்றுகிறார்கள். மாற்றக்கூடியவர்களாக ஒரு கூட்டத்தால் ஆகிவிட்டார்கள். அதனால் இவங்க திருந்துவாங்கன்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. அப்போ யுஹர்ரிஃபூனஹு, பிறகு அதை மாற்றுகிறார்கள். மாற்றுகிறார்கள்னா மாற்றுபவர்களாக ஆகிவிட்டார்கள். மின்பாதி இருக்குல்ல, இந்த மின் ஹர்ரஃபோடைய அர்த்தம் தெரிஞ்சு, ஹர்ரஃப்னா மாற்றுறது சரியா. மின்கிறது ஜருடைய எழுத்து. அது இந்த பாதில் வரும்போதெல்லாம் என்ன செஞ்சாது, மீனிங் தராதுன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. பாது மின் கபுலு மின் பாதுன்னு வந்துட்டால் மின்னுக்கு அர்த்தம் கிடையாது. ஜர்ரு மட்டும் கரெக்டாக செஞ்சிடும் பாதின்னு. ஆனால் என்ன செய்யாது, மின்னுக்கு பிறகிலிருந்துன்னு அர்த்தம் வரும். முதல்ல மாற்றி விட்டார்கள் மின் பாதி, பிறகிலிருந்துன்னா அது அப்படி ஒரு லாங்குவேஜாக இல்லை. பிறகுன்றது அர்த்தம். மின்பாதின்னா பாதான்ற அர்த்தம். மின்பாதிக்கு என்ன அர்த்தம்? மின் இல்லாமல் தான் ஒரு அர்த்தம். பாதுக்கு முன்னாடி வரும்போது அப்படி வரும்னு உங்களுக்கு அந்த மின்னுடைய பாடம் நடத்தும்போது சொல்லி தந்துருக்குறோம். அப்போ மின்பாதி பிறகுன்ற அர்த்தம். மின்னை விட்டுருங்க. மாற்றுகிறார்கள் மின்பாதினா பாத, மாற்றுகிறார்கள். மா அக்கலூஹு, அக்கலன்னா விளங்கினான் சரியா. அக்கலுன்னா விளங்கினார்கள். ஹூண்டா எதை விளங்கினார், அதை விளங்கினார்கள் தான். அதை விளங்கிய பிறகுன்னு வருது. இந்த இடத்துல இந்த மாண்டு வருதில்ல, மாங்கிறது என்னம்மா நம்ம படிச்சிருக்கிறோம்? சென்ற கால வினையில் மாண்டு வந்துச்சுன்னா எதிர்மறையாக வரும்னு படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். நசரை உதவி செஞ்சான், மாநசரை உதவி செய்யவில்லைன்னு விளங்கியிருக்கிறோம். கத்தலை மா கத்தலை, லரப மா லரப. அப்போ இல்லைங்கிற அர்த்தத்துக்கு சென்ற கால வினையில் வரும். ஆனால் இது அந்த இல்லைங்கிற அர்த்தத்தில் வந்ததா? கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? இந்த இல்லைங்கிற அர்த்தத்தில் வந்தால் அந்த மா ஒரு வாக்கியத்தின் முதல் சொல்லாகத்தான் வரும், இடையில் வராது. இந்த அதை மாவை கொண்டு இலாபத்து பண்ணி சொல்கிறோம். அப்படி இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்ந்து இருக்கும் என்று சொன்னால் அந்த மாதிரி மா வந்தால் அந்த மா என்ன கிடையாது, அது இல்லைங்கிற நஃபியுடைய மா கிடையாது. மா ஆக்கலுன்னா விளங்கவில்லைன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. மா ஆக்கலுன்னு மா ஆக்கலா விளங்கவில்லைன்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. எப்போ வரும்? இதுவே இந்த வாக்கியத்தின் துவக்கமாக வந்தால் அப்படி வரும். மா அக்கல ஜெய்துன், ஜெய்து விளங்கவில்லை அப்படின்னு அந்த வாக்கியத்தின் ஃபஸ்ட் எழுத்தாக அது வந்தால்தான் என்ன செய்யும், இந்த மாவுக்கு இல்லைங்கிற அர்த்தம் வரும். இது ஃபஸ்ட்டு எழுத்தில் ஒரு வாக்கியத்தை நடுவில் இடையில் நுழைஞ்சிருக்குது. இதை கொண்டு அதில் கோர்த்து அர்த்தம் செய்ய போகிறோம். அப்போ இந்த மாங்கிறது என்ன இல்லை, இது நஃபியுடைய மா இல்லை சரியா. அப்போனா இன்னும் ரெண்டு மா இருக்குது. ஒன்று மௌசூல் என்ற ஒரு மா இருக்கிறது, இன்னொன்று மஸ்தருடைய மாண்டு ஒன்று இருக்குது. மௌசூலுடைய மா ஒன்று இருக்கிறது, மஸ்தருடைய மாண்டு ஒன்று இருக்குது. மௌசூலுடைய மாண்டா என்னென்னா அல்லதின்னு அர்த்தம் வரும்ல, அந்த அர்த்தத்துக்குள்ளமா அந்த மாவை பற்றி இன்ஷால்லா நம்ம அடுத்து கிராமர் பாடத்தில் அதான் படிக்க போகிறோம். மப்னி பாடத்தில் அது வச்சுக்கிடுவோம். இப்போ மஸ்தருடைய மா மட்டும் விளங்கிக்கிறோங்க.
இந்த மா என்பது வந்து இந்த பாதாவை கொண்டு இலாவை செஞ்சிட்டோம்ல, செஞ்ச பிறகு இந்த மா என்பது அக்கலு என்பதில் சேர்ந்த உடனே ரெண்டும் சேர்ந்து மஸ்தர் ஆகிக்கிறோம். எப்படி அன் என்பது மஸ்தர் ஆக்கணுச்சுல, அன் என்ற வார்த்தையை போட்டோன்னா ஐயூமினு ஈமான்ற அர்த்தமாக மாறுனுச்சா இல்லையா? அந்த மாதிரி மா அக்கலுன்னா அக்கலுன்னா விளங்கினான், அப்போ அக்கலுன்னு அர்த்தம். அக்லிஹிம் மா அக்கலுன்னா அக்லிஹிம் அவர்கள் பாத அக்லிஹிம் அவர்கள் விளங்கியதற்கு பிறகு என்ற அர்த்தம் வந்துடும். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.